அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் வெனிசுலாவுக்கு செல்லவே கூடாது அப்படி சொல்லி ஒரு தடை உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இது ஒரு நாட்டிற்கு எதிரான புறக அந்த நாட்டின் அதிபரின் நடவடிக்கைகள் கூட கேள்விக்குறியானவை. அவருக்கு எதிரான மக்கள் என்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்கின்றார்கள். அது கூட இவர்களுக்கு ஒரு குடிவரவாளர் பிரச்சனையை கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த நோபல் பரிசு கூட அந்த எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் அங்கே ஒரு தேர்தலுக்கான தேவையை எடுத்து எம்பி இருந்தாலும் இன்று வரை உலகிலேயே கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களில் முதன்மையான அதிகமான எண்ணெயை கொண்ட நாடாக வெனிசுலா என்பது இருக்கின்றது என்பது உண்மையான ஒரு தகவல். பியப்பொலிவியர் அவர்களின் மனைவி கூட இவ்வாறு வெனிசுலாவில் இருந்து இந்த அரசுக்கு எதிரான அல்லது அந்த அவ்வாறு இந்த கம்யூனிஸ்டுக்கு எதிரானவர்களாக வந்த ஒரு குடியேற்றவாளர்களில் ஒருவர் வழித்தோன்றல். எனவே அவ்வாறான நிலை என்பது எவ்வாறாக இந்த எதிர்கட்சியால் பார்க்கப்படும் மற்றும் அரசு ஆளும் கட்சியால் பார்க்கப்படும் என்பது கனடாவின் நிலையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த தாங்கி கப்பல்களை கொண்ட ஃபிளீட் ஒன்றை நான் நினைக்கிறேன் இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்னரோ அல்லது 2 மாதங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அனுப்பி அது ட்ரினிடாட் டொபாகோ நாட்டின் துறைமுகத்தில் தரித்து நிற்கின்றது. எனவே அவர்கள் அங்கே போர் முகம் ஒன்றை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே போர் முகம் ஒன்று சூழ்ந்ததாகவும் பல தொலை அதாவது செய்மதிகளின் கண்காணிப்பில் ஈடுபட்ட ஒரு பிரதேசமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த பிரதேசத்திற்கு சென்று வருவது என்பது சற்றே கடினமானது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த போர் தயார் நிலையில் அமெரிக்கா அங்கே இருக்கும் நிலையில் வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் வெனிசுலாவுக்குள் செல்ல விடாமல் தடை செய்வதற்கான ஒரு உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் வெனிசுலாவுக்குள் செல்லவே கூடாது அப்படி சொல்லி ஒரு தடை உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலம் அப்படி சொல்லி அனைத்தையுமே தர வேண்டும் அப்படி சொல்லியும் அது தர மட்டும் இந்த நிலைமைதான் தொடரும் அப்படி சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறான அழுத்தங்கள் டொனால்ட் ட்ரம்பால் வெனிசுலா மீது திணிக்கப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கு? இதற்கான உண்மையான காரணமாக அவர் போதைப் பொருள் கடத்தலையும் அல்லது 2025 அக்டோபர் மாதத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட படகுகளை சர்வதேச கடற்பரப்பில் வைத்து தாக்கி அழித்து 80 பேர் கொன்ற விவகாரத்திலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான வகையில் செயற்படுவதற்கான காரணமாக தங்களுடைய நாட்டில் இடம்பெறுகின்ற உயிரிழப்புகளுக்கான காரணமாக உள்ள போதைப் பொருள் வர்த்தகத்தை வெனிசுலா தான் முன்னின்று நடத்துகின்றது என்று கூறினாலும் இதன் உண்மைத்தன்மை என்பது ஆராயப்பட வேண்டியதாக இருக்கின்றது. என்றால் இதுவரை அந்த உண்மையிலேயே இந்த ஃபென்டினல் எனப்படுகின்ற போதைப் பொருளால் தான் அதிக அளவு அமெரிக்கர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்கின்ற உண்மையான தகவல். 85,000 பேர் வரையிலான இழப்பு என்பது கடந்த வருடம் ஏற்பட்டிருந்தது. அதற்கான பிரதான அந்த அதாவது சிந்தட்டிக் ட்ரக் என்பார்கள், அதாவது செயற்கையாக செய்யப்படுகின்ற இந்த போதைப் பொருளின் மூல நாயகனாக சீனாவை இருக்கின்றது என்பதை அமெரிக்கா நேரடியாகவே சொல்லியிருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த ஹெரோயின் அல்லது கொக்கோயின் போன்ற மற்றும் இதர போதைப் பொருட்கள் என்பன வெனிசுலாவின் தளமாக வருகின்றது என்பதும் அதன் தொடர்பாக கொல்லப்படுபவர்கள் அல்லது இறக்கின்றவர்களின் தொகை என்பது சுமார் 25,000 இருந்தது என்பதும் உண்மையாக இருந்தாலும் இது ஒரு நாட்டிற்கு எதிரான புறக அந்த நாட்டின் அதிபரின் நடவடிக்கைகள் கூட கேள்விக்குறியானவை. அவருக்கு எதிரான மக்கள் என்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்கின்றார்கள். அது கூட இவர்களுக்கு ஒரு குடிவரவாளர் பிரச்சனையை கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த நோபல் பரிசு கூட அந்த எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் அங்கே ஒரு தேர்தலுக்கான தேவையை எடுத்து எம்பி இருந்தாலும்
இன்று வரை உலகிலேயே கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களில் முதன்மையான அதிகமான எண்ணெயை கொண்ட நாடாக வெனிசுலா என்பது இருக்கின்றது என்பது உண்மையான ஒரு தகவல். அங்கே சுமார் 361 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இது அந்த நாட்டை ஒரு பெரிய செல்வந்த நாடாக மாற்றும். தற்போதைய நிலையில் அவர்களுடைய எண்ணெய் விநியோகம் என்பது சீனாவுக்குத்தான் பெரும்பான்மையாகவும் மற்றும் ஈரான் மற்றும் ரஷ்யா போன்றவற்றுடன் நெருக்கமான பல உறவுகளை கொண்டதாகவும் இருக்கின்ற நிலையில் இது ஒரு பாதுகாப்பு குறித்த விவகாரமாக அமெரிக்கா எடுத்துச் செல்கின்றது என்று நாங்கள் கருதக்கூடிய நிலையில் இருந்து மாறுபட்டு பொருளாதார ரீதியாக தான் பலமிழக்கலாம் அல்லது தனது பிரதேசத்தில் உள்ள பொருளாதார வளங்களில் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் அதிக அக்கறை எடுக்கின்றன. இவ்வாறு சீனா ரஷ்யா ஈரான் என்பவற்றோடு கியூபா கூட சேரக்கூடிய சாத்தியக்கூடி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வெனிசுலா என்பது ஒரு வலதுசாரி அல்லது கம்யூனிச அரசை கொண்ட ஒரு நாடு. எனவே அவர்கள் அவ்வாறு இணைந்தால் தங்களுக்கு எதிரான நெருக்கடி கூடும் என்பதற்கான காரணமாக இந்த பொருளாதார வளங்கள் உள்ள நாடுகளை சுரண்டுகின்ற கடந்த நூற்றாண்டுகளின் பாணியில் ஆக்கிரமிப்பு என்பதை விட தற்பொழுது தடுத்து நிறுத்துகின்ற சீனா போன்றவற்றை தடுத்து நிறுத்துகின்ற செயற்பாடாக இது பார்க்கப்படலாம். இருந்த பொழுதிலும் இங்கே உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த நேட்டோ நாடுகளின் அங்கமான அமெரிக்கா இவ்வாறான ஒரு நிலையை எடுக்கின்ற பொழுது ஏனைய நேட்டோ நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பது இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று சொன்னால், இது சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு எவ்வாறான தாக்கத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? அது ஒரு சாதகமான செயலாக்க இருக்க போனதா அல்லது பாதகமாக இருக்க போனதா? கனடாவிற்கு எவ்வாறான தாக்கத்தை கொண்டு வரும் என்று யோசிக்கின்றீர்கள்? முதல் நாங்கள் இந்த கனடாவை பார்ப்போமாக இருந்தால், கனடா கூட ஒரு நேட்டோவில் ஒரு அங்கம் வகிக்கின்ற நாடு. அப்ப நேட்டோவின் ஆர்டிகல் 5 என்கின்ற சரத்து 5 கூறுவது என்னவென்றால், நேட்டோவின் நாடு ஒன்று தாக்கப்பட்டால் அல்லது நேட்டோவின் நாடு ஒன்று தாக்குதல் ஒரு முனைப்புகளில் ஈடுபட்டால் ஏனைய நாடுகள் அது தொடர்பான அதுவற்றில் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இணைந்து விடுவார்கள் என்று, அதாவது அவர்களாக இணையக்கூடியதான் அந்த சரத்து இருக்கின்றது. அப்போ இந்த விவகாரத்தில் அவ்வாறான நிலைமை இருக்காது என்பதுதான் எனது ஒரு கணிப்பாக இருக்கின்றது. கனடா நிச்சயமாக தவித்து செல்லும் நேட்டோவின் அங்கத்துவம் என்பதை விட அமெரிக்காவின் நேட்டோவின் ஒரு அதாவது இணையாக இருக்கலாம். அமெரிக்கா எந்த நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் ஓடி சென்று செயற்படுகின்றதாகத்தான் கனடா இருக்கின்ற தன்மை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது பார்க்க வேண்டும். குறிப்பாக பியர் பொலிவியர் அவர்களின் மனைவி கூட இவ்வாறு பெனிசுலாவில் இருந்து இந்த அரசுக்கு எதிரான அல்லது அந்த அவ்வாறு இந்த கம்யூனிஸ்டுக்கு எதிரானவர்களாக வந்த ஒரு குடியேற்றவாளர்களில் ஒருவர் வழித்தோன்றல். எனவே அவ்வாறான நிலை என்பது எவ்வாறாக இந்த எதிர்கட்சியால் பார்க்கப்படும் மற்றும் அரசு ஆளும் கட்சியால் பார்க்கப்படும் என்பது கனடாவின் நிலையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்தபடியாக ஏனைய ஐரோப்பிய நாடுகள் எவ்வாறு செயல்படும் என்பதும் அறியாத நிலையில் நீங்கள் கேட்ட சீனா ரஷ்யா என்பவை நிச்சயமாக இந்த விவகாரத்தில் சற்றே மாறுபட்டு செயற்படும் என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது ஏனைய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தலை மையம் கொண்டதாக சென்று வருவதை கண்கூடாக காட்டுவதாகவே அதன் நடவடிக்கைகள் இப்பொழுது தெரிய வருகின்றன அல்லது வெளிப்படையாக தெரிகின்றன. அவ்வாறான நிலையில் அவை கூட சில வேளைகளில் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படும் என்பது தெரிய வராத நிலையில் இப்பொழுது ஒரு பிரத்யேக ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவை நோக்கி இந்த ஒரு கப்பலும் எண்ணெய் கொள்வனவுக்கு செல்வதை தடுப்போம் என்று. அதற்கு முன்னரேயே அவர்கள் தங்களுடைய இந்த ஃபிளீட் கப்பல், அதாவது பாரந்தாங்கி யுத்த தாங்கி கப்பல்களை கொண்ட ஃபிளீட் ஒன்றை நான் நினைக்கிறேன் இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்னரோ அல்லது 2 மாதங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அனுப்பி அது ட்ரினிடாட் டொபாக்கோ நாட்டின் துறைமுகத்தில் தரித்து நிற்கின்றது. எனவே அவர்கள் அங்கே போர் முகம் ஒன்றை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே போர் மோகம் ஒன்று சூழ்ந்ததாகவும் பல தொலை அதாவது செய்மதிகளின் கண்காணிப்பில் ஈடுபட்ட ஒரு பிரதேசமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த பிரதேசத்திற்கு சென்று வருவது என்பது சற்றே கடினமானது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த போர் தயார் நிலையில் அமெரிக்கா அங்கே இருக்கும் நிலையில் இருந்த பொழுதிலும் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பதை நாங்கள் அடுத்தடுத்து வருகின்ற வாரங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், இது
வெனிசுலாவின் இந்த மனிதாபிமான பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனையை நிச்சயமாக மேலும் வலுவடைய செய்வதாகவும் அங்கே ஒரு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதாகவும் அமையும். தலைமை மாற்றம் ஒன்றை விரும்பி அங்கே ஒரு தலைமையை மாற்றுகின்ற செயற்பாட்டில் அமெரிக்கா ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய வரவேற்பு எவ்வாறு இருக்கும் என்பதும் கண்டறியப்படாத ஒரு உண்மை. எனவே இந்த இரண்டு நிலைமைகளும் இப்பொழுது அமெரிக்கா தானாக விரும்பி ஒரு நாட்டின் தலைமையை மாற்றுவதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது திட்ட தெளிவு என்றால் நேற்று இந்த அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கொண்டு வருவதற்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவருடைய அதாவது வெனிசுலா அதிபரின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று குறிப்பிட்டதானது அவரை கொல்லுவதற்கான வேலை திட்டங்கள் என்பதை அவர்கள் எடுப்பார்கள் என்பது தெளிவாக தெரியும். அவருடைய தனிப்பட்ட விமானி மூலமே அவரை தொடர்பு கொண்டு அவரை கொல்ல முயன்ற பொழுதும் அந்த விமானி தான் அந்த விடயத்தை அரசிற்கு தெரிவித்து அந்த விடயத்தில் இணைந்து செயற்படுவது போல தகவல்களை பெற்று அமெரிக்காவை தோற்கடித்த சம்பவம் கூட இடம்பெற்றிருந்தது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இது இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.